என்ன அவங்க வண்டி ஓட்டுறாங்க? நம்ம இல்லைன்னா ஒரு வேலை நடக்காது போல. வா வா வா, பின்னாடி வா, பார்த்து வா. பின்னாடி ட்ரக்கியா தட்டிடாதயா, பார்த்து வாடா. சுருளி என்ன வராது, வேலையை பாரு வேலையை பாரு. வெளியூர்காரங்க வச்சு வேலை பார்த்தாலே நல்லா இருக்கும். இது வரைக்கும் எத்தனை டன் ஏற்றிருக்கா? 2 டன் ஏற்றிருக்கேன். ஏற்றிருக்காகும். சரி, இதோட பாண்டியனை கூடல போய் இறக்கிறலோட. லே இறங்குடா. இந்த வாரம் தலவாரம் போகிற ரைஸ் மில் வண்டி தானே இது? ஆமாண்ணே. போன வாரம் வண்டியை பற்ற வேலைக்கு விட சொன்னேன். முட்டியா கரெக்டாக பார்த்தியா? நோட்டில் கரெக்டாக வந்திருக்கு. பட்டரில் பார்த்தியா? அப்படி என்னடா வாய் பார்த்துட்டே இருக்கா? லோடு ஏற்றியா? சரி கிளம்பு கிளம்பு. வா 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 வா, பின்னாடி வா பின்னாடி வா 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 வா. போச்சுடா, பின்னாடி தட்டாடா, லெஃப்ட் மாதிரி வாடா வாடா. அதான் வேலை பார்க்கணும், கஷ்டம் பேசியிருப்பாங்க போல. இல்லை என்ன எத்தனை மூட இருக்குது? சடச்சுன்னு வேலையை முடிக்க பாருங்கடா. நீ நின்று பார்த்துட்டே இருக்க, தூக்கிட்டு போ, என் கூட சேர்ந்து போ.
இவங்க எதுக்கு நைன் போன் அடிச்சிட்டே இருக்காங்க? சரி. ஹலோ, என்ன சொல்லு? சரி. நச்சு அம்பளத்துட்டு இருக்காங்க. நீ குடோனுக்கு உடனே தூக்கிட்டு போ, வந்து என்னென்னு பார்த்துக்கிறேன். யாரையா நீ? புதுசாக இருக்கு? புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன் ஐயா. சரி, வேலையை பாரு. சரிங்க ஐயா. சரி, வந்து தூக்கிடுயா. ஏரியாவுக்குள்ளே வர பயம் விட்டு போச்சு. சரி, வந்துக்கிறேன். கார் ரெடி பண்ணி வச்சிருக்கியா? சரியா. பிரச்சனையா என்ன? பதிவு ரெண்டு எதுவும் மறைக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு நிமிஷம். யாரா நீ? அப்பவே உன்னை சந்தேகப்பட்டேன்டா. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டா. எந்திரா. யாரா நீ சொல்றா? டேய், நின்றா. எங்கடா ஓடுற? நின்றா. வாடா. எங்கடா ஓடுற? தப்ப முடியாடா. வாடா. இந்த சரௌண்டிங்ல உன்னை நான் பார்த்தது இல்லையாடா. யாரா நீ? எந்திரா. போது வாடா. எந்திரா. டேய், உன்னை என்னை கொல்லாம விட மாட்டேன்டா. வாடா, சாவுடா. அநியாயமா கொண்டிடா என் தம்பிய. செத்துடா. சாவுடா. எவன் இருக்கானோ எவனே விட மாட்டேன்டா. சேடா. இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களே விட மாட்டேன்டா. நான் யாரு? இவங்களுக்கு எனக்கு என்ன பகை? எதுக்கு நான் இத்தனை கொலை பண்ணுதேன்? சார், பாம்பு அடிச்சுட்டு வந்துருங்க சார். பாம்பு அடிச்சா காரு சேர்த்துல வெடிக்கும். கார் போனா போயிட்டு போகுது சார். சின்ன வயசுல எங்கள் அப்பா அம்மா எங்களை விட்டு இறந்துட்டாங்க. நானும் என் தம்பி தான் இருக்கோம். தம்பி வக்கீலாக இருக்காப்ப. இருக்கிற கிரிமினல் எவனா இருந்தாலும் அவன் எங்க போனாலும் நான் ஈஸியா கண்டு. மணி ஆயிடுச்சுன்னு டிஃபனை கொண்டானே ஆபீஸுக்கு போனோம். ரெடியா வந்துட்டேன். ரொம்ப கஷ்டம் இல்லையா மிஸ்டர் வேணுகோபால்? தீவிரவாதியும் மாயாவும் சேர்ந்துதான் மந்திரியை கடத்தினதா சொன்னீங்களே, அந்த மாயா ரொம்ப லேட் ஆயிடுச்சா வக்கீலே? வந்துட்டேன். என்னடா சாப்பிடுதா? கோர்ட்ல போய் கத்த வேண்டாம ஒரு இளந்தாரி பைய. சாப்பிடு. டேய், போதுமா? என்ன கிளம்பிட்ட? நான் மணி ஆயிடுச்சுனே, ஆபீஸ் கிளம்பணும். அவனுக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்காக தான் எனக்கு தெரியும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உட்காருங்கப்பா. என்னப்பா, என்ன பிரச்சனை? என்னை பார்க்க வந்திருக்கீங்க? ஐயா, நாங்கள் வள்ளுவர்லேருந்து வரோம். எங்கள் ஏரியாவில் ரொம்ப அராசம் நடக்குய்யா. என் குடும்ப சூழ்நிலைக்கு நாங்கள் வட்டிக்கு வாங்கினோம். வட்டி முதல்ல கொடுத்தாச்சு. அப்படி இருந்துமே எங்கிட்ட வந்து அராசகம் பண்ணுறாங்க. வட்டி கொடு, ரூபா கொடு. யாரா இருப்பா? மூத்த வந்து பாண்டி, நடுவில் உள்ளவன் வல்லரசு. மூணாவது உள்ளவன் சக்தி. எங்கள் அண்ணன் 3 பேர். நீங்கள் பண்ணாத அட்டுழியம் கிடையாது, அராசம் கிடையாது. ஏகப்பட்ட அட்டுழியம் பண்ணுறாங்க.
எங்கள் ஏரியாவில் ஐயா அவங்க கொடுக்காத ரூபாய்க்கு வீட்டில் வந்து வட்டி கட்டி மிரட்டுறாங்க ஐயா. வாரம் வாரம் எங்கள் புருஷங்களை கூப்பிட்டு ஆளை செய்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஐயா. எங்கள் புருஷங்களை கூப்பிட்டு ஆளை செய்து டார்ச்சர் பண்ணு. இப்போ வளைச்சு நெளிச்சு ஆடணும்னா கண்ட வக்கல கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா இந்த படிக்க எனக்கு வைக்க ஆகுதடா. இவ்வளோ அட்டூனியம் பண்ணுறாங்களா? நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுனப்பா. போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா நீங்கள் ஸ்கூல் பிள்ளை போய் மறைச்சு மிரட்டுறாங்க ஐயா. எங்கள் அண்ணன் பாண்டியன் தாண்டா உங்களை பிடிச்சிக்க சொன்னார். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களை நான் விட்டுருவேன், தப்பிச்சு போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா உங்களை போடுறதுக்கு எங்கள் அண்ணன் டீமும் வந்துட்டுருக்கேன். இப்போ வந்து உங்களை போட்டுருப்பா. எங்கே ஃபோன் போகிறேன் இந்த பேசுகிற மாதிரி பேசுகிறேன் பேசியா அண்ணே. அண்ணே இந்த பையனை பிடிச்சி வச்சிருக்கேன் நான். சரிண்ணே. வாங்கினேன் சீக்கிரம் வாங்கினே. பையனை விட மாட்டேன். சரிண்ணே வச்சுருேன். நீங்கள் என்னைய போட போகிறீங்களாங்க? காமெடி பீஸு டிப்டி எங்கே வச்சேன்? சீக்கிரம் போடா. இழுத்து போடா டக்குன்னு இழுத்து போடா. பெருசு இழுத்து போங்க. உட்காந்துருக்கேன் டேங்கில் ஓடு. பெருசு இழுத்து பார்த்தோம். பெருசு இழுத்து வண்டி ஓட்டு பெருசு. அவன் கீழே உட்காந்துருக்கேன். வா பார்த்தா பின்னாடி வா அப்படியா வா பின்னாடி உட்காந்துருக்கேன். எவனையும் வெளியே விட்டுறக்கூடாது இன்னைக்கு. செத்தா எனக்கு இன்னைக்கு. வா ஓகே பெருசு வா பெருசு கீழே உண்டாத பெருசு. ஏழு மாத்தா அம்மா உங்களை படிக்கிறதுக்கு வட்டிக்கு வாங்கினாலும் இல்லை குடிக்கிறதுக்கு வட்டிக்கு வாங்கினாலும் இல்லை இல்லைங்களா? மாத்தா அம்மா உங்களுக்கு ரூபா கொடுக்கான்னு விட மாட்டேன்டா. பிடிங்கடா. நாராயணா பாண்டி பேசுறேன். கேள்விப்பட்டேன் போலீஸ் ஸ்டேஷன் போனியாம. ஸ்கூலுக்கு போன பிள்ளைய வந்துருச்சான்னு பாரு. நாராயணா போடுறா வாடிப்பட்டி எடுத்து மண்டே விடுறா மண்டே வாடிட்டு பையங்க ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ விட்டுருவேன். மறுக்க ஸ்டேஷன் போயிட்டீங்கன்னா வெட்டி சரிச்சிருவேன். எங்கள் ஏரியாவை காப்பாற்றுங்கய்யா. நீங்கள் அரசம் தாங்க முடியலையா? நீங்கள் ஐயாவை தான் காப்பாற்றணும் எங்கள் ஏரியாவை. ஐயா போலீஸ் ஸ்டேஷன் போனால் எங்களை கொண்டுருவாங்க ஐயா. சரியா சொல்லிட்டீங்களா? கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றியா. போயிட்டு வரேன்யா. சொல்லி வாடா. ஐயாலாம் உழைச்சலா இருக்கு. அமைக்கிறான் இந்த வரண்ணே. முன்ன மாதிரி இல்லை, உடம்புனா குறைச்சிட்டேனே. என்ன பெருமாளே வேலையெல்லாம் எப்படி நடக்கு? நடந்துட்டு இருக்கு உங்கள் புண்ணியத்தில், பெரியவர் புண்ணியத்துலையும். ஆனால் இந்த மாதம் வண்டி ரொம்ப பிரயோட்டம் ஆகி போச்சுண்ணே. இந்த மாதம் நீ அண்ணன் தான் வட்டி கேட்டிருக்கேன். போலீஸ்கார் வரானே. போன மாதம் குடிச்சிட்டு அனுப்பியாச்சுல வாடகைக்கு வரான்.
இந்த நாயா வரட்டும் பெருமாள் வேலையை பாரு. இருந்தாலும் நச்சா இருக்குண்ணே, நம்ம கம்பெனி நேச்சனை ஏற்றிடுவானே, பேச ஏற்றுக்கிறேண்ணே. இது ஒரு மேட்ராரா ஒரு ரூபா பார்த்துக்குறோண்டா. ஐயா பசங்கிட்ட வலசூல் வாங்கினியா அப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சத்தி. மேலிடத்துலேருந்து சரியான ப்ரெஷரு, வக்கீல் மாரிமுத்து பெரிய டார்ச்சரு, மேலிடத்துலேருந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க சத்தி. என்ன அரெஸ்ட் பண்ண போறியா? என்னையா? இரு சத்தி. உன் மேலே ரிப்போர்ட்டே வந்து வக்கீல் மாரிமுத்து தான் சத்தி கொடுத்துருக்கான். மேலிடத்துலேருந்து ப்ரெஷரு உன்னை கைது பண்ண சொல்லி. என்னையா புது கதையை சொல்கிற? உங்கள் ஆளுகள்லாம் கரெக்டாக தானே வாங்கிட்டு தானே இருக்கீங்க? இது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சத்தி. நீ ஸ்டேஷனுக்கு வா, பேசிக்கிறோம் சத்தி. ஸ்டேஷனுக்கு வா சத்தி, பேசிக்கிடுவோம். என்னையா நீ பெரியவருக்கு போனார்றாலே? இரு சத்தி, அண்ணனுக்கெல்லாம் ஃபோன் போட வேண்டாம். அது என்னை நம்பி வா, அவனை வந்து வெளியே விட்டுருந்தேன் சத்தி. வக்கீலால பெரிய பிரச்சனை இருக்கு சத்தி. என்னையா அவனை நம்பி வரலாமா? ஒரே உறுத்தலாகவே இருக்கையா? சத்தி நீ என் நம்பி வா சத்தி. உன்னை எத்தனை கேஸில் நான் உன்னை வெளியே விட்டுருக்கேன். உனக்கு ஒரு குறைய வராது சத்தி. நான் உனக்கு விட்டுருவேங்க சத்தி, உன்னை வெளியே விட்டுருவேன். வக்கீலால தான் பெரிய பிரச்சனை இருக்கு. வா 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 வா. நீ பேசிக்கிட்டு போகாதனே, ஏறாதனே. இருண்ணே, பாண்டியனுக்கு சொல்லிக்கிறோம், ஃபோன் போட்டு சொல்லிக்கிறேன். என்ன ஏறாதனே? பார்த்துக்காண்ட பெரியவர் கூட ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிடுறான். அமைதியாக இருக்கே, அப்படி இல்லை உடனே போடுவான். போடா விட்டுருண்டா. ஏன் தம்பி அரெஸ்ட் பண்ணியிருக்கா? பார்த்துட்டு என்னடா இருந்தீங்க? இன்னைக்கு அவனை சம்பவம் பண்ணிடுறேன். என்ன வண்டியா? எடு காசு எடு போல. பப்ளிக்ல கடையை போட்டுக்கிட்டு ராஸ்க. வா 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 போடு. இதுக்கு காரணமே வக்கீல் தானடா. நீ இறங்கினா சண்டை, அதே நாங்க இறங்கினோம்னா கலவரம். அடுத்தது வக்கீல். பாரு அண்ணே. ஹலோ அண்ணே. ஆளை பார்த்தாச்சுண்ணே. ஒரு 10 நிமிஷம் தானே பொருள். இப்போ முடிச்சுட்டு தம்பி உன்னை கூப்பிட பாரு. வண்டியறா போ பார்த்துக்கலாம். போ பின்னாடியே போடா. ஆளை கரெக்டான இடத்துல வச்சு பக்குவமாக சரிச்சு. ஃபோன் வேறு வருது. ஹலோ, சொல்லுங்கள். அடுத்த வயதில் முடிச்சிடும். உங்களுக்கு அடுத்த வயதில் முடிச்சிடும். 2 நாளில் முடிஞ்சிடும். நான் பார்த்துக்கிறேன்ப்பா, 2 நாளில் முடிஞ்சிடும். சரி. ஆட்டம். இல்லையா வக்கீல்? என்னைய தூக்கச்சு நீ ஓட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் உடனே தூக்கிட்டேன்ல. ஏண்டா மாப்பிள்ள, ஏன் தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டு ஏன் ஏரியாலே சுற்றிக்கிட்டு இருக்க? உன்னை எங்கே வச்சுட்டு இருக்கணுமோ அங்கே வச்சு கோர்ட்லேயே வச்சுட்டு இருக்க பத்தியாடா. அதான்டா ஏன் பவர் நல்லா தெரியும். என்னடா நொட்டுன்னு அடிச்சுட்டு இருக்கான்? ஒரே போட சொல்றா. எப்படா சாவ போற நீ? இப்ப உனக்கு தம்பியா அருவாயா?
அருவாதான். எங்கிட்ட நீ மோதிருக்கவே கூடாது. போ போ போட கொட்டு. கோட்டுக்கு போயிட்டியா, அப்படி இல்லைனா வீட்டுக்கு போயிட்டியா? போ 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 போடா. சாய் 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 சாய்டா. டேய் டேய் தூக்கி போடுங்கடா. டேய், எங்க சாம்ராஜ்யத்துல யாரும் எவனும் வந்து ஆட்ட முடியாது. ஏன் தம்பியவே நீ போட்டியா? உன்னை எப்படி கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி தூக்குறேன்ப்பா. நீ என்னை கண்டுபிடிச்சி தானே தூக்குன, உன்னைய நான் காணாமே தூக்குறேன். அண்ணே, லாரி வருஷத்துக்கு வந்தானே காரணம். நம்ம வல்லரசனும் சத்தியனும் போட்டது வந்தானே. அண்ணே, இப்போ அவனை என்ன பண்ணலாம்? அண்ணே, நீ மட்டும் ஊன்னு சொல்லுண்ணே, அவனை லாரி ஏற்றி கொண்டுறனே. இங்கே கடிச்சதும் போதும், இனி அவனை நான் பார்த்துக்கிறேன். ஏன் தம்பியவே போட்டியாடா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்ன பண்றேன்னு பாடுறா அவனை. ஏன் இடத்துக்கே வந்துட்டு ஏன் தம்பியவே தூக்கிட்டியாடா? உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கும். எங்கடா போன? ஆளை காணோம். இந்தியாவில் அவனை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. இன்னைக்கு நீ செத்தடா. எங்கடா போய் தொலைஞ்ச? வரண்டா. இன்னைக்கு நீ காலிடா. எங்கடா போன? இது உன்னை விட மாட்டேன்டா. சாவுடா. என் தம்பிகளையே போட்டியாடா, என் 2 தம்பிகளையும் போட்டியாடா. வாங்கிக்கடா வாங்கிக்கடா. இனி உன் சாவு எப்படி இருக்குன்னு மட்டும் பாடுறா. உன்னுடைய சாவை பார்த்து நீ என் பக்கம் எவனுமே வரக்கூடாதுடா.
டேய் டேய் தம்பி 2 வருஷத்தையும் கொண்டுட்டேன். ஒன்னிய கொள்ள தாண்டா உன் கூட டிராவல் பண்ணி வந்தேன். போ 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 தம்பியோட போய் சேரு. வெல்கம் பார். சொல்ல சொல்ல கேட்கலையாடா. நேர்மையா இருக்க நேர்மையா இருக்குன்னு போய் சேர்ந்துக்கலாம்.